இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். விடுதலையை நாம் பெற்றிடுவோம், வீடுகள் தோறும் ஜெபித்திடுவோம், விடுதலையை நாம் பெற்றிடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். ஐக்கிய ஜெபத்தை செய்திடுவோம், ஐயமின்றி நாம் வாழ்ந்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். அத்தும ஆதாயம் செய்திடவே மலைகளை இணைந்தே விரித்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். திரளாய் மீன்களை வாரிக்கொண்டு திருச்சபையில் தினம் சேர்த்திடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். ஒருவரில் ஒருவர் அன்பு செய்வோம், இயேசுவின் சாயல் ஆகிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு அருளால் பிறரை கட்டிடுவோம். மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். ஒன்று கூடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம்.
இறை ஊழியர் இணைந்திடுவோம், பூரண நிறைவை அடைந்திடுவோம். கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. கரைதிரையற்ற மணவாட்டியாய் மணவாளன் இயேசுவை சந்திப்போமே. மனமாய் இணைந்திடுவோம், இயேசுவுடன் நாம் வாழ்ந்திடுவோம். திருக்குடி வளர்ந்திடுவோம், இயேசுவையே உயர்த்திடுவோம். Praise the Lord. Good morning. Harvest Online ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீர் இந்த ஆராதனை வேளையில இடைப்படும் பேசும் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வேறு எங்கும் ஆராதனைக்கு போக முடியாமல் வீடுகளிலே இருந்து பார்க்கிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வேளையிலே ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. ஆண்டவர் நாம மகிமைப்படுவதாக. நீர் அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். ப்ரீ கிறிஸ்மஸ் சண்டே. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அடுத்த சண்டேக்குள்ளே இந்த வாரம் கிறிஸ்மஸ் வாரம் பண்டிகை ஆசீர்வாதங்கள். கர்த்தர் உங்களை இயேசுவின் பிறப்பினால உண்டாகிற நன்மை உங்களை வந்து மூடிக்கொள்வதாக. கர்த்தரை ஆராதிக்கலாம். தம்பி சாம் மோசஸ் will lead us in worship. Thank you. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து உயரே எழும்புவார்களாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புதிய பலன். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய பலனை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடலை பாடி நாம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல எங்களை மாற்றுங்க. நல்ல கைகளை தட்டி இந்த பாட தெரிந்தவர்கள் நல்ல கைகளை தட்டி பாடுவோமா. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே.
பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும் தெய்வமே, புது பலனை தாரும் தெய்வமே. உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே. இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே, இதுவேதான் எங்கள் வாஞ்சையே. அனுதினம் உம்மில் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். அனுதினம் உம்மில் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும். உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், எல்லாரும் சொல்லலாமா? புது பலனை தாரும் அப்பா. தெய்வமே என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். என்னை வணங்கிடும், புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். உந்தன் நாவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. புது பலனை தாரும், புது பலனை தாரும், புது பலனை தாரும் தெய்வமே. ஹalleluya, ஹalleluya. புது பலனை கொடுக்கிற ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒருவேளை சரீரத்துல பலவீனங்கள் இருக்கலாம், சரீரத்தில் உங்க ஆத்துமா ஒருவேளை உள்ளான மனுஷன் சோர்ந்து போயிருக்கலாம். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் தியங்குகிறாய்? உன் தேவனை நோக்கி நீ காத்திரு. ஹalleluya. நம் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறவர், புது பலத்தை கொடுக்கிறவர். நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு புதிய பலன், புதிய பலன், புதிய பலன், ஆவிக்குரிய பலன், உன்னதத்திலிருந்து ஊற்றப்படுகிற பலன் ஒவ்வொரு மேல ஊற்றப்படுவதாகப்பா. இன்றைக்கும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உன்னத பலன், உன்னத ஆவினால நிரப்புவீராக. கடுகளை போல சட்டைகள் அடித்து எழும்ப, உயரை எழும்ப பறக்கக்கூடியதான ஆண்டவரே ஒரு பலன், காண்டா மிருகத்தின் ஒத்த பலன் ஒவ்வொருவரும் நிரப்பட்டும்.
பலத்தினால இடை கட்டுங்கப்பா, பலத்தினால இடை கட்டுங்க ஆண்டவரே. ஹalleluya. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலனில்லா நேரத்தில் புது பலன் தந்து என்னை நீர் தாங்கிடுமே. திடனில்லா நேரத்தில் திடமனம் தந்து என்னை நீர் நடத்திடுமே. பலன் தாருமே, பலன் தாருமே. நடத்திடுமே. பலன் தாருமே. எல்லாரும் சொல்லும் ஜெபத்தோடு, ஜெபத்தாருமே. பலன் தாருமே, பலத்தா நடத்திடுமே. ஜெபிக்க பலன் தாருமே, பலன் தாருமே, பலன் தாருமே. பலத்தா நடத்திடுமே. போராட்டங்கள் சூழ்ந்ததாலே மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. போராட்டங்கள் மேற்கொள்வதா மனம் நொந்து நிற்கின்றேனே. சோராமல் ஓட திடமனம் அளித்திடுமே. பலத்தாருமே, பலத்தாருமே. பலத்தா நடத்திடுமே. பலத்தாருமே, பலத்தாருமே. பலத்தா நடத்திடுமே. பலத்தாருமே, பலத்தாருமே. எல்லாரும் சேர்ந்து ஜெபத்தோடு சொல்லுவோமா? வாய்களை திறந்து கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். பலத்தா நடத்திடுமே. பலத்தாருமே, பலத்தாருமே, பலத்தாருமே. பலத்தா நடத்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா,
வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். மகிமை பிரசன்னம் மூடட்டும் அப்பா. பலத்தினால் எங்களை இடை கட்டுகிறவரே, அவர் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழாது. சொன்னதை செய்து முடிக்கிற ஆண்டவர். வானம் பூமி ஒளிந்து போனாலும் அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. கன்மலையின் மேல் கட்டப்பட்டிருக்கிற வீடு ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்றடித்தாலும் கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு, கர்த்தருடைய வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிற வீடு, கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அது அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பெருவெள்ளங்கள் மோதினாலும் பெருங்காற்று அடித்தாலும் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டாலும் கன்மலையின் மேல் கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிற குடும்பம், கட்டப்பட்டிருக்கிற வாழ்க்கை ஒரு நாளும் அசைக்கப்படாது. ஒரு நாளும் அசைக்கப்படாது. பூமி நிலை மாறினாலும் அவர் வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 ஆமென். நல்லவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பிரசன்னத்துக்காக, பலத்துக்காக நன்றி. ஆவியானவர் தொடர்ந்து எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise God. Thank you, Sam. பிரியமானவர்களே, இப்பவும் கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்கள்ல நிறைய சுவிசேஷ முயற்சிகள் எடுக்கப்படும். குறிப்பாக இந்த வருஷம் நிறைய எடுக்கணும்னு சொல்லி வலியுறுத்தி இருக்கிறோம். நிறைய பேரை என்கரேஜ் பண்ணியிருக்கிறோம். நிறைய காஸ்பல் புக்லெட் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கிறோம். நிறைய இவாஞ்சலிஸ்டிக் ஈவெண்ட் ஐடியாஸ் நிறைய கொடுத்துருக்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்கள்ல கர்த்தர் நல்ல ஒரு அறுவடையை காண உதவி செய்வாராக. எல்லா சுவிசேஷ ஊழிய முயற்சியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிடலாமா? ஆண்டவரே, இந்த நாட்கள்ல காஸ்பல் அறிவிக்கிறதற்கு எடுக்கப்படுகிற எல்லா முயற்சிகளுக்காக ஸ்தோத்திரம். Thank you, Lord, for the gospel effort that has been taken, Lord, this year. நிறைய பேர் வழக்கத்திற்கு மாறாக ஆண்டவரே நிறைய முயற்சிகளை எடுக்கிறத நாங்கள் பார்க்கிறோம்.
எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். தொடப்பட்ட மக்கள் சபையிலே வந்து நாட்டப்பட, அதற்கு முன்பதாக ரட்சிக்கப்பட, அவர்கள் இருதய கண்கள் திறக்கப்பட, சுவிசேஷ ஒளியை காணக்கூடாதபடிக்கு தடை பண்ணுகிற பிசாசனுடைய காரியங்களை அகற்றி கர்த்தர் அவர்களை தொடுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். சென்னை பட்டணத்திலே குறிப்பாக நிறைய சபைகள் இவாஞ்சலிஸ்டிக் புஷ் பெரிய அளவில் எடுத்து செயல்படுகிறார்கள். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதியும். அவர்கள் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். Bless their efforts, O God, we pray. அவர்கள் முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். வட இந்தியாவில் உள்ள மிஷனரிகளை நினைக்கிறோம். அவர்கள் எடுக்கிற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த குளிர்காலத்தில் ஆண்டவரே, அவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். சுவிசேஷ ஊழியத்தில் நல்ல பலனை காண கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்க எல்லா மிஷன் ஒர்க்கை பிளஸ் பண்றோம். எல்லா மிஷனரிகளை பிளஸ் பண்றோம். அவருடைய தேவைகள் இந்த நாட்களில் கர்த்தர் சந்தியுங்க. அவர்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துங்க. ஆண்டவரை உடைய பிறப்பினால் உண்டாகிற நன்மையினால் அவர்களை திருப்தி ஆக்குங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தேசத்தை உடைய கரத்துல கொண்டு வருகிறோம். மாநிலத்தை உடைய கரத்துல கொண்டு வருகிறோம். தேசத்தில் நடக்கிற காரியங்களை எங்கள் தேவன் அறிவீர். சபைக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக, உடைய ராஜ்யத்திற்கு ஆண்டவரே விரோதமாக பல காரியங்கள் செய்யப்படுகிறதை நாங்கள் அறிவோம் ஆண்டவரே. ஆனாலும் உபத்திரவமும் எழுப்புதலும் ஒரே காலகட்டத்தில் தான் வந்திருக்கிறது என்று சபை சரித்திரத்திலும் ஆண்டவரே வேதாகம சரித்திரத்திலும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். In the Bible history and in the church history, Lord, we see that revival and persecution went hand in hand. So Lord, we are encouraged. Even looking at the prophetic scriptures, தீர்க்கதரிசன வசனங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு உயிர்ப்பிப்பு, எங்களுக்குள்ள ஒரு தெளிவு, கிளாரிட்டி வருகிறது. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிலுவையிலே உள்ளதான இறைப்பணி, ஆண்டவருடைய வருகைக்கு முன்னதாக செய்யப்பட வேண்டிய இறைப்பணி ஏராளம் உண்டு. அதற்காக ஒரு யவன ஜனத்தை கர்த்தர் கூட்டி சேர்க்கிறீர். ஒரு ஃபேத்ஃபுல் ரெம்னன்ட் கம்பெனி ஆஃப் காட்ஸ் பீப்புளை கர்த்தர் சேர்க்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்கள் எல்லைகளை பெரிதாக்கி உங்க கரத்தை எங்கள் மேல வைத்து தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். டெய்லி மிரக்கிள்ஸ் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு கேட்டு ஜெபிக்கிறோம். எல்லாம் ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக எங்களை இப்படி ஆசீர்வதியும். இன்றைக்கு நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவர், இந்த பண்டிகை நாட்களில் நாங்கள் விஷன் 2030க்காக ஜெபிக்கிறவர்கள், நாங்கள் சில ஆத்துமாக்களை உம்முடைய அன்புக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே நாங்கள் பிரயாசம் எடுக்க, கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு அநேகரை நாங்கள் அழைத்து கொண்டு வர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்கள் முயற்சிகளை ஆசீர்வதியும். சுவிசேஷத்திற்கு வல்லமை உண்டு என்று நாங்கள் ரோமர் 1:16 வாசிக்கிறோம். அந்த வல்லமை வெளிப்படுவதாக. Let the power of the gospel be made manifest. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. அல்லேலூயா. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தேன் என்ற பாடலை பாடுவோம். பாஸ்டர் ஏசரா அவர்கள். தேங்க்யூ. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் ஜப வேளை உமை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தே. எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே. போராடி ஜெபிக்கிறேன் நாதா. இந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பே. கண்ணீரின் ஜெபம் கேடுமே. கருணையின் பிரவாகம் நீரே. நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே காத்திருப்பே. கண்ணீரின் ஜெபம் கேடுமே. கருணையின் பிரவாகம் நீரே.
ஜப வேளை உமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்கு ரெடியா? ஆமென். Unshakable Christian faith. அசைக்கப்படாத கிறிஸ்தவ விசுவாசம். நிறைய பிரச்சனைகள்லாம் வரும்போது சிலர் அசைக்கப்பட்டுருவாங்க. கர்த்தரை நம்புகிறவனோ சியோன் பர்வத்தை போல் இருப்பான். ஆமென். Those who trust in the Lord shall not be moved. அசைக்கப்படுவதில்லை. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? அன்ஷேக்கபிளா, ஷேக்கபிளா? ஆண்டவர் கடைசி காலத்தில் எல்லாவற்றையும் அசைப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. The Lord will shake everything that can be shaken, the Bible says. ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் எபிரேயர் புஸ்தகத்திலும் நீங்கள் வாசிக்கலாம். He will shake the mountains, he will shake the seas, he will shake the land, he will shake the dry place, he will shake the ocean. He will shake the nations. ஆண்டவர் ராஜ்யங்களை அசைப்பார், வானத்தை அசைப்பார், பூமியை அசைப்பார், வெட்டாந்தரை அசைப்பார், சமுத்திரத்தை அசைப்பார். எதற்காக? அசைக்கப்படாத காரியங்கள் நிற்கத்தக்கதாக. That which cannot be shaken should remain. இன்றைய செய்தி unshakable Christian life. ஏற்கனவே நான் பதிவு பண்ணின ஒரு செய்தி இந்த வருஷ இறுதியில் நீங்கள் கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். ஆகவே அதை தான் நீங்கள் கேட்க போகிறீர்கள். நான் முதல்ல ஜெபம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அதை ரோல் பண்ண சொல்கிறேன். நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தகப்பனே, உம்முடைய கரத்தில் எங்களை விட்டு கொடுக்கிறோம். இன்றைக்கு எங்களோடு கூட பேசும். அசைக்கப்படாத கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் வாழணும். என்ன வந்தாலும் அசைக்கப்படக்கூடாது, உறுதியாக இருக்கணும். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். பேசும் கேட்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Unshakable Christian faith. Unshakable Christian life. அசைக்கப்படாத கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். இயேசுவே சொல்லி கொடுத்தது. கேளுங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிற செய்தியின் தலைப்பு Unshakable Christian life. அசைக்கப்படாத கிறிஸ்தவ ஜீவியம். Life does bring lot of events. வாழ்க்கையிலே நிறைய சம்பவங்கள், சூழ்நிலைகள், நம்மை அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிச்சயம் வரும். நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்தாலும், அபிஷேகம் பெற்றவர்களாக இருந்தாலும், ஊழியத்திலே இருந்தாலும், ஆண்டவருக்காக முழு அர்ப்பணத்தோடு நீங்கள் வாழ்ந்தாலும், லைஃப் வில் பிரிங் டர்புலன்ஸ். வாழ்க்கையிலே நம்மை அசைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்படாத நிலையான உறுதியான ஜீவியம் கொள்ளுவது எப்படி? What are the things that we need to keep in place in our life? நம்முடைய வாழ்க்கையிலே என்னென்ன காரியங்களை நாம் வைத்திருக்க வேண்டும்? நாம் அசைக்கப்படாமல் இருப்பதற்கு, உறுதியான ஜீவியம் செய்வதற்கு, to be stable and to be established and to be unshaken. What should we do? நாம் என்ன செய்ய வேண்டும்? What should we do or what should we put in place in our life? நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியத்தை நாம் செய்ய வேண்டும்? ஒரு 6 காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். I'm going to share with you 6 things. But in the introduction,
I want you to know a few things. தேவன் நம்மை படைத்திருக்கிறார். God created us. And God has a plan for us. Number 2. தேவன் நம்மை சிருஷ்டித்தார். தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். 2. மூன்றாவது, the enemy, the devil comes to destroy the plan of God. பிசாசு என்ன பண்ணுவான்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குலைத்து போடுவதற்காக வருவான். And we must also understand, fourthly, that God came to destroy the works of the devil. பிசாசுடைய கிரியைகளை அழிக்கிறதற்கு தேவகுமாரன் வெளிப்பட்டார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். 5ஆவதாக, no one can stop what God wants to do in your life except you. உங்களை தவிர வேறு யாரும் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை சீர்குலைக்க முடியாது. 6ஆவதாக, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையின் லக்கு இயேசுவை போல நீங்கள் மாறுவது. 2வது, உங்களுக்கென்று ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு செயல் திட்டம், அதை நீங்கள் அறிந்து நிறைவேற்ற வேண்டும். That is number 6. Number 7, 7ஆவதாக, God's plan is always worked through His church. ஆண்டவருடைய திட்டம் எப்பொழுதும் அவருடைய சபை மூலமாகவே நடக்கிறது. ஆகவே நீங்கள் சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறது அவசியம். 7 காரியத்தை நான் சொன்னேன். ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். ஆண்டவருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை கெடுப்பதற்கு பிசாசு வெளிப்பட்டான். அவனுடைய திட்டத்தை அழித்து போட இயேசு வந்தார். 5வது, ஒருவரும் நமக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை குலைத்து போட முடியாது. நீங்கள் தான் அதை ஒருவேளை கெடுத்து போட வேண்டும் என்றால் போட முடியும். பிசாசு அதை அழிக்கிறதற்காக வந்தாலும் நீங்கள் அவனுக்கு விட்டு கொடுத்தால்தான். மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும், சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க ஆண்டவர் அதற்கு வேண்டிய திராணியை கொடுக்கிறார். அந்த தப்பிக்கொள்ளும்படியான போக்கை நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருந்தால்தான். 6ஆவதாக, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் 1, இயேசுவை போல குணத்தில் மாறுவது. 2வது, உங்களுக்கென்று தனிப்பட்ட விதத்திலே அவர் வைத்திருக்கிற செயல் திட்டத்தை அறிந்து நீங்கள் செயல்படுவது. 7வது, ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் சபை மூலமாக, in and through His church, your plan will be, or rather God's plan for your life will be outworked. இதான் ஆண்டவருடைய பிளான். இன்னொன்று அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளை காட்டிலும் மேலான வழிகள். அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகளை காட்டிலும் மேலான நினைவுகள். சில வேளைகளிலே அவர் நம்மை வழிநடத்துகிற பாதை நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, சௌகரியமாக இருக்காது, எளிதாக இருக்காது. வழக்கத்திற்கு மாறான ராடிக்கல் காரியங்களாக சம்டைம்ஸ் இருக்கக்கூடும். ஆண்டவர் பிலிப்பை சமாரியாவிலே வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற வேளையிலே நீ வனாந்திரத்துக்கு போ என்று சொன்னார். Strange are the ways of God, but if we know what it is to hear God and listen to Him and obey His voice, அவருடைய வார்த்தையை கேட்டு நாம் கீழ்ப்படிய விருப்பமுடையவர்களாக ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருந்தால் ஆசீர்வாதத்தை பார்ப்போம். வாழ்க்கையிலே நிறைய பேர் நான் பார்த்ததுல they get offended very quickly. Sometimes they take offense even with God. ஆண்டவர் ஏன் எனக்கு இதை செய்தார், ஏன் இதை அனுமதித்தார்? அதாவது ஒரு சாவு வீட்டில் ஒரு இமோஷனலி டிஸ்டர்ப்டு ஸ்டேட்ல அங்கே புலம்புகிறவர்கள் அப்படி சொல்லி புலம்புகிறதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் for years, even after that event has happened, they couldn't quite come to terms with that event,
and they are angry with God. They are angry with some people in life. வாழ்க்கையிலே சில நபர்களை குறித்து, வாழ்க்கையிலே தேவனை குறித்து கோபப்படுகிறவர்கள், they take offense with God and offense with people. காயப்பட்டு இல்லையா, வாழ்க்கையிலே பாதிக்கப்பட்டு, வாழ்க்கையிலே அசைக்கப்பட்டு இருக்கிறவர்கள் ஏராளம். இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை கொண்டு வருகிற இந்த உலகத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கை என்று நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பிரமாணங்கள், அதனுடைய கோட்பாடுகள் ஆகிய காரியங்களை நாம் பற்றி வாழ விரும்பும் பொழுது அதற்கு வருகிற எதிர்ப்புகள், அதற்கு வருகிறதான தடைகள் ஆகிய காரியங்கள் நடுவிலே நிலையாய் இருப்பது எப்படி? How to be firm, how to live solid life, அசைக்கப்படாத ஒரு ஜீவியம். ஆமென். ஒரு 6 பிராக்டிக்கல் ஸ்கிரிப்சரல் கவுன்சில் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். and if you can examine your life, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இந்த 6 குறிப்புகளின் வெளிச்சத்திலே நீங்கள் வைத்து பாருங்கள். how firm you are or how shaky you are. எந்த அளவிற்கு நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்கள் அல்லது எந்த அளவிற்கு நீங்கள் அசைக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். First and foremost, trust in him at all times. எல்லா சூழ்நிலையிலும் trust in him. கர்த்தரை நம்புகிறவர்களோ வேதம் சொல்லுகிறது அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 125:1. Those who put their trust in the Lord will not be shaken. That is a very, very clear scripture. அசைக்கப்படாத ஜீவியம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். They will be like a rock. They will be like a mountain. They cannot be shaken. கர்த்தரை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள், ஆமென், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. Trust in him. Trust in him. அவரை மட்டும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும். நாசியிலே சுவாசம் உள்ள மனிதனை நம்பினால் நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் செல்வத்தை நம்பாதீர்கள். நீங்கள் சிலர் வேதம் சொல்லுகிறது ரதங்களை நம்புகிறார்கள், சிலர் குதிரைகளை நம்புகிறார்கள். நாங்களோ we will trust in the name of the Lord. Some trust in chariots, some trust in horses, but we will trust in the name of the Lord. அசைக்கப்படுவதில்லை. நீதிமொழிகள் 3:5-6 உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். He will establish your path. You will be firm. Lean not on your own understanding. Trust in him. Acknowledge him in all your ways and he will make your path straight. அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற
சீயோன் பர்வதத்தைப் போல் உறுதியாய் இருப்பார்கள். ஏசாயா 26:3 நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். ஐசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவரை பூரண சமாதானத்தோடு காத்துக் கொள்ளுவீர். இரண்டாவதாக, நம்பர் 2, முதலாவது அவரை நம்புவது, ட்ரஸ்டிங் இன் ஹிம். இரண்டாவது அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிவது. That will give you a good foundation. You will not be shaken. வாழ்க்கையிலே வருகிறதான காற்றுகள், வாழ்க்கையிலே வருகிறதான சூறாவளிகள், வாழ்க்கையிலே வருகிறதான சுனாமிகள், வாழ்க்கையிலே வருகிறதான எதுவாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில நீங்கள் உறுதியாய் இருப்பதற்கு, அசைக்கப்படாத நல்ல அஸ்திபாரத்தை உடையவர்களாக நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், Matthew 5, 6, 7. These 3 chapters, இந்த 3 chapters இயேசுவினுடைய மலை பிரசங்கம். இந்த பிரசங்கத்தை இயேசு முடித்த பிறகு அவர் ஒரு ஸ்டோரி ஒன்றை சொல்லுகிறார். பிரசங்கிமார்களாக இருக்கிற நாங்கள் ஒரு செய்தி கொடுத்த பிறகு முடிவு ஜெபம் அல்லது ஒரு ஆல்டர் கால் ஆகிய காரியங்களை கொடுக்கிறதை நீங்கள் பார்த்திருக்கலாம். இயேசு இங்கே மலை பிரசங்கம் பண்ணிவிட்டு அவர் க்ளோசிங் பிரேயரும் பண்ணல, அவர் ஆல்டர் காலும் கொடுக்கல. ஆனால் ஒரு கதை ஒன்றை சொல்லுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் துவங்கி 27ஆம் வசனம் வரை. I will read that for you. அவர் மத்தேயு 5, 6, 7 ஆகிய 3 அதிகாரங்களிலே அந்த போதனையை கொடுத்த பிறகு நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை, listen carefully, இயேசு சொல்லுகிறார், மலை பிரசங்கத்தை முடித்த பிறகு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு இவைகளின்படி செய்தால், இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். He will be like a man, a wise man, who built his house on a solid rock. யாரு? நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, those who obey, அவன் கண்மனையில் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடப்படுகிறான். கவனிங்க என்ன சொல்லுகிறார் அடுத்து 25ஆம் வசனம். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், life will bring its challenges. Life will bring its opposing waves. எதிரலைகளை நாம் நிச்சயம் சந்திக்கத்தான் வேண்டும் லைஃப்ல. கவனிங்க, கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியத்திற்கும் பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும், அந்த வீடு என்பது ஜீவியம், கீழ்ப்படுகிற ஒரு ஜீவியம். அது விழவில்லை, உறுதியாக இருந்தது. அடித்தது காற்று, பெருமழை, பெருவெள்ளம், காற்று எல்லாம் அடித்தாலும் அது அசைக்கப்படவில்லை, அது விழவில்லை. என்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. There was that sure foundation. And here the foundation is obedience to God's word. அடுத்து கவனிங்க, ஒரு கான்ட்ராஸ்ட் ஸ்டோரி ஒன்றையும் ஒரு காரியத்தையும் இயேசு சொல்லுகிறார். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, disobedient Christian. அவனும் செய்தியை கேட்டான், அவன் செய்தியை கேட்காதவன் கிடையாது. செய்தியை கேட்டான்,
அதன்படி வாழவில்லை, அதன்படி தன் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை, அமைத்துக் கொள்ளவில்லை. அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். He is like a foolish man who built his house on a sand. Whereas the other man is a wise man who built his house on a solid rock. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து. See, the problem that came to the obedient Christian and the problem that came to the disobedient Christian is both one and the same thing. It is not different. நான் கீழ்ப்படுகிறேனே, நன்றாக வாழுகிறேனே, எனக்கும் ஏன் இந்த பிரச்சனை வருது? பிரியமானவர்களே, உங்களுக்கும் வரும். நீங்கள் அசைக்கப்பட மாட்டீர்கள் என்று ஆண்டவர் நினைத்துதான் அனுப்புகிறார். நீங்கள் பாருங்க, கீழ்ப்படுகிறவர்கள் சம்டைம்ஸ் மற்ற காரியங்கள் இல்லாதபடியினாலே ஒரு 6 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்று சொன்னேன் இல்லையா? இந்த 6 காரியத்தையும் நன்றாக பிடித்துக் கொள்ளுங்கள். அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க, அந்த வீட்டின் மேல் மோதி அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது. It was gone. Life was gone. Life's calamities, life's opposing waves sometimes destroys lives because they do not know how to stand firm in times of trouble, and they do not know how to. The Bible very clearly says the obedient life will be firm. Those who trust in him will be firm. கர்த்தரை நம்புகிறவர்களோ என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. Those who put their trust in the Lord will not be shaken. அவருடைய வார்த்தையை கேட்டபடி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன். எதிர்ப்புகள் வரும், தடைகள் வரும், ஆனால் அசைக்கப்படுவது இல்லை, அசைக்கப்படுவதில்லை. மூன்றாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத சபை. சபை என்றால் என்ன? மக்கள் தான், நீங்களும் நானும் தான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத லைஃப், பாதாளத்தை மேற்கொள்ளாத லைஃப். The gates of hell will not prevail against life that is built on revelation. தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த வெளிப்பாடு, revelation of God. பிரியமானவர்களே, ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளுவது என்று சொல்லும் பொழுது ஒரு புக்கில் படித்து, ஈவன் பைபிளில் படித்து அவர் இப்படிப்பட்டவர் என்று மூளை அறிவிலே அறிந்து கொள்ளுகிறது ஒரு அனுபவம். பட் அது மட்டும்தான் இருந்தா, if that learnt knowledge does not go beyond just being a knowledge, if it does not translate to become a revelation, ஒரு வெளிப்பாடாக, அதாவது யெகோவா ஈரே அவர் பெயர் என்பது தெரியும் நமக்கு. யெகோவா ராஃபா அவருடைய நாமங்களில் ஒன்று என்று நமக்கு தெரியும். ஆனால் கேள்வி என்ன தெரியுமா? யெகோவா ராஃபாவை தெரியுமா? யெகோவா ஈரேயை தெரியுமா? Knowing as a revelation means you know him, and in this aspect of his nature you know him. எங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. I know him experientially. அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரோடு கூட எனக்கு உறவு இருக்கிறது. In the aspect of my dad I know how he would
respond, how he would react, what is his mindset, எனக்கு அது தெரியும். அவர் என்ன செய்கிறார் என்பது மட்டுமல்ல, ஏன் செய்கிறார் என்பதும் எனக்கு தெரியும். Not only what he does, but why he does what he does. அவருடைய வழிகள் எனக்கு தெரியும். ஆமென். அவருடைய குணாதிசயங்களை நான் வெளிப்பாடாக அறிந்திருக்கிறேன் என்று ஒருவன் சொல்லுவான் என்றால், அந்த குறிப்பிட்ட ஆஸ்பெக்ட் ஆஃப் ரெவலேஷன் இருக்கிறதே, அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் காட் லைஃப் நமக்கு பல சவால்களை கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபைனான்சியல் ட்ரபிள் என்று வைத்துக் கொள்வோம். பொருளாதார காரியத்திலே ஒரு சவால் வருகிறது. யெகோவா ஈரேயை வெளிப்பாடாக நாம் அறிந்து கொண்டு இருந்தால் அதுல ஒரு பதட்டம் இருக்காது, அசைக்கப்பட மாட்டோம். ஒரு நீட் வரும் பொழுது we know that he provides, அவர் தேவைகளை சந்திக்கிறவர் என்ற ஒரு அசைக்கப்படாத ஒரு விசுவாசம் இருக்கும். யெகோவா ராஃபாவை அறிந்தவர்கள் நிறைய பேர் இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரிலாம் பண்ணுகிறவர்கள், ஏன் அவங்க ப்ரே பண்ணும்போது அந்த பிரேக் த்ரூ வருகிறது என்றால், somehow they have had that breakthrough in knowing God as Jehovah Rapha. That is why healing takes place in their ministry. எல்லாரும் ஜெபம் பண்ணும் பொழுது ஹீலிங் நடக்கலையே, ஆனால் சில ஊழியர்கள் ஜெபிக்கும் பொழுது நடக்கிறதே. அந்த ஏரியாவில் அவர்களுக்கு ஒரு ரெவலேஷன் இருக்கிறது. they operate in that level. என் தேவன் இந்த குறிப்பிட்ட காரியத்தில், இந்த குறிப்பிட்ட வியாதி, சில ஊழியர்களுக்கு சில வியாதிகள் பர்டிகுலராக அதற்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு விடுதலை வரும். சிலர் கேன்சர் காக ஜெபிக்கும் பொழுது ஒரு பிரேக் த்ரூ வரும். they somehow know this cancer cells can be defeated by the power of God. My God has done it before, he will do it again. Somehow they have a revelation of that. சொல்லுகிறது புரிகிறதா? ஆமென். வெளிப்பாடு இந்த இடத்துல மத்திய 16ஆம் அதிகாரத்தில், மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று இயேசு சொன்னார் இல்லையா பேதுருவுக்கு? பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தியிருக்கார். உனக்கு இது ஒரு புஸ்தகத்தில் படித்தோ யாரோ சொல்லி கேட்டோ தெரியவில்லை பேதுருவே, உனக்கு இது ரெவலேஷனாக பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தினார். யூ ஹவ் லேர்ன் டு ட்ரா ரெவலேஷன் ஃப்ரம் த வெரி சோர்ஸ். தேவனிடத்திலிருந்தே வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் நீ இருக்கிறாய். பேதுருவே, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் என்று அங்கு சொல்லப்படுவது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று அறிக்கையிட்டானே, அந்த தேவனுடைய நாமம், அந்த தேவனை குறித்த வெளிப்பாடு, அந்த வெளிப்பாடு யார் என்பதை காட்டின ஒரு காரியம். அதுதான் முதல் வெளிப்பாடு ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு தேவனை குறித்து வாழ்க்கையில அறிந்து கொண்டே வருகிற அந்த காரியம் இருக்கிறதே, அனுபவம் இருக்கிறதே, அது வளர 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 அந்தந்த ஏரியாவில் சேலஞ்சஸ் வரும் பொழுது அந்த பகுதியிலே அசைக்கப்படாமல் உறுதியாக இருப்போம். உதாரணமா பாருங்க, என் தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னார்கள். That is revelation. My God is able to deliver. என் கைக்கு விடுவிக்கிற தேவன் யார் என்று சவாலிடுகிறான் அந்த ராஜா. தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை பார்க்க முடியும். You can read that in Daniel chapter 3. என்ன சொல்லுகிறார் ராஜா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இந்த 3 எபிரேய வாலிபர்களை பார்த்து, வசனம் 15, இப்போதும் எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது, come on young men listen, the 3 young Hebrew lads listen. இந்த மியூசிக், இந்த சவுண்ட் கேட்கும் பொழுது தாழ விழுந்து, the king is saying, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது, பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையிலே நீங்கள் தூக்கி எறியப்படுவீர்கள்.
உங்களை கவனிங்க லுக் அட் த சேலஞ்ச். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? Who is that God who is going to deliver you? நான் செய்து வைத்த சிலையை வணங்காமல் ஒரு தேவனை வணங்குவீர்கள் என்று சொல்லுகிறீர்களே, அந்த தேவன் யார் என்று ராஜா கேட்கிறான். இதுவரை அந்த 3 எபிரேய வாலிபர்களோடு தான் ராஜாவுக்கு யுத்தம். ஆனா இப்ப என் கைக்கு விடுவிக்க போகிற தேவன் யாருன்னு கேட்டான் பாருங்க அந்த ராஜா. அந்த நேரத்தில் இருந்து the battle became between the king and God himself, and we know who's going to win. அதற்கு பதில கவனிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. we don't even have to open our mouth and make our stand clear, but nevertheless நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். my God is able to deliver. அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். that much I can say. I know my God, but please know one thing. இந்த இன்ஸ்டன்ஸ்ல அவர் எங்களை காக்காமல் போனாலும், விடுவிக்காமற் போனாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை. He is God. Whether he delivers me now in this particular incident or not, if there is a wisdom of God in allowing us to be killed, we won't mind being killed. We will die in the revelation than simply compromise and live. Revelation உள்ளவர்கள் எந்த ஒரு மிரட்டல்களுக்கும் அஞ்ச மாட்டார்கள். Those who have revelation will not be shaken. ஏய், தீல போட்டுருவோம்பா. ஐயோ, அப்படியா சார், கொஞ்சம் உங்கள்கிட்ட தனியாக பேசுகிறோம் சார், அப்படி. நோ 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 நோ, மை ஸ்டாண்ட் இஸ் மை ஸ்டாண்ட். Those who have revelation will not be shaken. அசைக்கப்படுவது இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவதில்லை. வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. சொல்லுவாங்க தெரியுமா, மடியில கனம் இருந்தால் தான் வழியில பயம். கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிஞ்சா எதுக்குங்க பயப்படணும்? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார்ல. அவருடைய ஆளுகை இருக்குல்ல. வெளிப்பாடு. ஆமென். revelation of God, and revelation of God is progressive. ஆண்டவரை குறித்து நாம் நிறைய அறிந்து கொள்ளலாம். லைஃபுடைய எண்ட்ல பவுல் சொல்லுகிறார், நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக, I want to know him more. தானியேல் 11:32 சொல்லுகிறது, the second part of it, those who know their God shall be strong and do great exploits. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். I'm just translating it how it reads in English. தமிழ்ல the meaning has been toned down a bit. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் இருக்கு. இங்கிலீஷ்ல those who know their God shall be strong and do great exploits. தங்கள் தேவனை அறிந்தவர்கள் பலம் கொண்டு பராக்கிரமம் செய்வார்கள். ரெவலேஷன். யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லுகிறவன், அந்த வெளிப்பாடு உடையவன் சொந்த மகனை பலிபீடத்தில் வைக்கிறதற்கு தயங்க மாட்டான், அசைக்கப்பட மாட்டான். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறவன், பிள்ளைகள் போனாலும் வியாபாரம் போனாலும் சரீரத்திலே ஆரோக்கியம் போனாலும் அசைக்கப்பட மாட்டான். ரெவலேஷன் ஆஃப் காட். தேவனை குறித்த வெளிப்பாடு. ட்ரஸ்ட் இன் ஹிம். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவரை நம்புங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. The gates of hell will not prevail against it.
ஆமென். 4வது, ஆண்டவர் கொடுக்கிற 5 விதமான ஊழியர்கள். ஆண்டவர் கொடுக்கிற 5 விதமான ஊழியர்கள் சபைக்கு: அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள். இந்த 5 விதமான ஊழியங்கள் நமக்கு ஊழியர்கள் ஆண்டவர் ஈவாக கொடுத்திருக்கிறார் சபைக்கு. இந்த லீடர்ஸுடைய டீச்சிங் ப்ரீச்சிங் உடைய மினிஸ்ட்ரி கீழே நம்ம உட்கார்ந்திருக்கும் பொழுது, அந்த இன்புட்டை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அசைக்கப்படுவதில்லை. கவனிங்க, வசனம் 14, எபேசியர் 4:13, அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் மேய்ப்பரையும் போதகரையும் தேவன் ஏற்படுத்தினார். Now listen, verse 14. நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல். We will not be tossed to and fro by every wind of doctrine. We will be firm when we sit under these ministers of God. கர்த்தர் எழுப்பின இந்த ஊழியர்கள், the bona fide fivefold ministers உடைய இன்புட் ஒரு விசுவாசிக்கு வரும் பொழுது அவன் உறுதியாக பலவிதமான காற்றினாலே, தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். For us to grow in a healthy way. நாம் ஆரோக்கியமாக வளருவதற்கு அலைபடாமல் அசைக்கப்படாமல் பலவித காற்றினாலே, தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலசடிப்படாமல் இருப்பதற்கு நமக்கு we need good input, and the input must come from this fivefold ministry leadership gifts. ஆமென். ஒரு ஆரோக்கியமான ஒரு சபை என்றால் இந்த 5 விதமான ஊழியர்களும் வந்து இன்புட் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட 5 விதமான ஊழியர்கள் வந்து பேசுகிற இடத்திற்கு நம்முடைய மக்களை எக்ஸ்போஸ் பண்ணணும். சர்ச் லீடர்ஸ், by the grace of God we get that kind of leaders in our Chennai all night prayer, and we strongly persuade our church members to be part of that, because I know that input is necessary. We bring such gifts and grace filled leaders into our church and in teaching environments and in our Bible schools, so that people can be exposed to such ministries. அப்படிப்பட்ட ஊழியங்களுக்கு அவர்கள் எக்ஸ்போஸ் ஆக வேண்டும், அவர்கள் உறுதியாக இருப்பதற்கு. ஹல்லேலூயா. பலவித தந்திரமுள்ள போதகமாகிய காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராதபடிக்கு உறுதியாக இருப்பதற்கு இந்த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி இன்புட் ஒரு விசுவாசிக்கு தேவை. ஒரு விசுவாசிக்கு தேவை. Amen. Are you there? Amen. We need that. We need that. ஐந்தாவதாக, it's still connected to the fourth one. அதே சாப்டர்ல 4வது அதிகாரத்தில் 16ஆம் வசனம், எபேசியர் 4:16. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் சபையிலே விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் உறவிலே தங்கி இருக்கிற காரியம் கவனிங்க. அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும், சப்போர்ட்டிங் லிகமெண்ட், சபையிலே ஸ்மால் குரூப்ஸ்ல பராமரிப்பு குழுவில் இருக்கிற ஒருவருக்கு ஒருவர்
என்ற உறவை கனெக்ட் பண்ணுகிற சப்போர்ட்டிங் லிகமெண்ட், கேர்சல் லீடர்ஸ், அங்கே இருக்கிற ஆவிக்குரிய பெற்றோர்கள், அங்கே இருக்கிற மூத்த விசுவாசிகள், உங்களை இன்னொரு நபரோடு கனெக்ட் பண்ணுகிறவர்கள், சப்போர்ட்டிங் லிகமெண்ட். எப்படி சரீரமாகிய சபையிலே ஒரு உறுப்பையும் இன்னொரு உறுப்பையும் கனெக்ட் பண்ணுகிற அந்த சப்போர்ட்டிங் லிகமெண்ட் இருக்கிறதோ, அங்கே உதவியா இருக்கிற கணுக்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதுபோல உள்ளதான மக்கள் சபையிலே இருக்கிறார்கள். நாம் சிறு குழுவிலே வரும் பொழுது அப்படிப்பட்ட மக்களை கண்டு கொள்ள முடியும். இங்க பாருங்க, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியா இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு. பிரியமானவர்களே, நீங்கள் மற்ற விசுவாசிகளோடு அந்த பரஸ்பர உறவிலே பிணைந்து உறவிலே உறுதியாய் இருப்பது எவ்வளவு அவசியம் கவனியுங்கள். ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே சரீரமாகிய சபையோடு நீங்கள் இணைந்திருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். என்னுடைய கை, என்னுடைய காலு இந்த சரீரமாகிய சபையோடு இணைந்திருக்காவிட்டால், அல்லது என்னுடைய சரீரத்தோடு இணைந்திருக்காவிட்டால், கவனிங்க, அது செயல் இழந்துரும். அது இப்படி ஸ்டிஃபா நிக்காது, விழுந்துரும், செத்துரும். It has to be connected to the body. நீங்க ஃபர்மா இருக்கணும்னா, நீங்க செயல் நிலையில இருக்கணும்னா, சாகாமல் நீங்கள் செயலோடு இருக்கணும்னா, to have life and to have purpose, you must stay connected. I repeat, to have life and to have purpose, you must be connected. Are you there? இருக்கீங்களா? Very important. Very important. முதலாவது, ட்ரஸ்ட் இன் ஹிம். அவரை நம்புங்கள், நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. இரண்டாவது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அசைக்கப்படுவதில்லை. மத்தேயு 7ஆம் அதிகாரம் இயேசுவுடைய அந்த ஓமை. மூன்றாவது, தேவனை குறித்த வெளிப்பாட்டிலே நீங்கள் வளருங்கள், உறுதியாக இருப்பதற்கு. நாலாவதாக, 5 விதமான ஊழியர்களுடைய இன்புட்டு உங்கள் லைஃப்ல இருக்கட்டும். அது உங்களை அலைபடாமல் பலவிதமான தந்திரமுள்ள போதகம் வந்து உங்களை அப்படியே அசைத்து விடாமல் இருப்பதற்கு, நீங்கள் அலைகிறவர்களாய் இராதபடிக்கு, நீங்கள் உறுதியாய் இருப்பதற்கு அவருடைய இன்புட்டு தேவை. அடுத்து 5வதாக, ஒருவருக்கொருவர் என்ற விசுவாசிகளுடைய உறவு, சபையிலே பரஸ்பர உறவு, மற்ற விசுவாசிகளோடு கனெக்டடாக இருந்து நீங்கள் ஜீவனை நடத்துவதும் செயல்பாட்டை புரிந்து வாழுவதும். ஆமென். கவனிங்க, ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. Together you grow and be strong. Amen. ஆறாவதாக, நம்பர் 6, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். பாருங்க, பேதுரு அந்த அபிஷேகம் பெறுகிற வரைக்கும் அவன் உறுதியாக இல்லை. அவன் தடுமாறினான், பின்வாங்கினான், அவன் மறுதலித்தான். ஆனால் அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகம் வந்த பிறகு அவன் புதிய ஏற்பாட்டு தூண்களில் ஒருவராக, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை படித்து பாருங்கள். Peter, James and John were considered the pillars of the New Testament church. பில்லர் என்றால் அசைக்கப்படாத ஒரு நிலை, அசைக்கப்படாத ஒரு நிலை. ஆமென். அபிஷேகம் அவனை நிலைப்படுத்தியது. Holy Spirit took control of Peter who was wobbly. அசைக்கப்பட்டு கொண்டிருந்த, தடுமாறிக் கொண்டிருந்த, ஒரு நாணலை போல இருந்த அவனை ஏற்கனவே இயேசு சொல்லியிருந்தார். யோவான் 1ஆம் அதிகாரம்
42ஆம் வசனம். முதல்ல பார்த்த பொழுது பேதுருவை, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். நீ சீமோனாய் இருக்கிறாய், ஒரு நாணலாக இருக்கிறாய், ஆனால் நீ பேதுருவாய் மாறப்போகிறாய். உறுதியான ஒரு நிலைக்கு வரப்போகிறாய். ஆமேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். அந்த அபிஷேகம் அவனை உறுதியாக இருக்க வைத்தது. பிரியமானவர்களே, let me repeat what I said at the start. God has created us. ஆண்டவர் நம்மை உண்டாக்கினார். உண்டாக்கின தேவன் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை கெடுக்க பிசாசு முற்படுவான். அவனுடைய கிரியைகளையே அழிக்கிறதற்கு இயேசு வெளிப்பட்டார். 4வதாக, 5வதாக, ஒருவரும் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை குறைத்து போட முடியாது. நீங்கள் தான் ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை குறைத்து போட முடியும். நீங்கள் உறுதியாக இருப்பதற்கு தெரிந்து கொண்டால் நீங்கள் எந்த சவாலையும் சந்திப்பீர்கள். 6வதாக, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டம் தேவனைப் போல, இயேசுவைப் போல குணத்திலே மாறுவதும், உங்களுக்கென்று வைக்கப்பட்ட அந்த தனிப்பட்ட செயல் திட்டத்தை அறிந்து செயல்படுவதும். 7வதாக, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டம் சபையிலே, சபை மூலமாக நிறைவேறும். ஆமென். இது ஆண்டவருடைய பேட்டர்ன். ஆண்டவருடைய பேட்டர்ன் படி கெட்டும் பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதம் இருக்கும், அங்கே ஒரு மகிமை இருக்கும். அவருடைய வழிகள் மேலான வழிகள், அவருடைய நினைவுகள் மேலான நினைவுகள். அவருடைய வழிகள் நமக்கு சில வேளைகளிலே வினோதமாக இருக்கலாம். பட் இட் இஸ் குட் டு எம்ப்ரேஸ் his ways. His ways sometimes can be illogical. His ways may not be attractive. His ways may not be easy. His ways may be something out of the box idea. நீங்கள் வழக்கமாக யோசிக்கிற காரியத்திற்கு மாறாக கம்ப்ளீட்டா இருக்கலாம். But if you can listen to that and obey. Sometimes insensitive-ஆ இருக்கிற மாதிரி கூட இருக்கலாம். சொந்த மகனை கொண்டு பலிபீடத்தில் வை என்று ஆபிரகாமுக்கு சொல்லுகிற காரியத்தை யோசித்து பார்க்கும்போது வேற என்ன தோன்றும்? ridiculous idea. சுற்றி வா 7 முறை. என்ன ஆண்டவரே புரியல. பானை எடுத்துட்டு போ, உள்ள ஒரு தீவெட்டி வச்சுட்டு போ, பானையை உட. See all these things. Amen. But God's ways are higher. Trust in him. Completely trust in him. Some put their trust in horses. Some put their trust in chariots. சிலர் குதிரைகள் மீது, சிலர் ரதங்களின் மீது தங்கள் நம்பிக்கை வைக்கிறார்கள். நாமோ கர்த்தருடைய நாமத்திலே, we trust in the name of the Lord. கர்த்தரை நம்புகிறவர்களோ அசைக்கப்படுவதில்லை. சங்கீதம் 125:1. அவர்கள் சீயோன் பர்வதத்தைப் போல உறுதியாயிருப்பார்கள். சுயபுத்தின் மேல் சாயாமல் வழிகளெல்லாம் அவரை அங்கீகரித்து அவர் பெயரிலே நம்பிக்கை வைத்து இருப்பாய் என்றால் உன் வழியை நீ செவ்வாய்ப்படுத்திக் கொள்வாய். Lean not on your own understanding, trust in him, acknowledge him in all your ways and he will make your path straight. 3வது, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் குறித்த வெளிப்பாட்டிலே இருங்கள், உறுதியாக இருப்பீர்கள், அசைக்கப்படுவதில்லை. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். அன்பை குறித்த வெளிப்பாடு, nothing can shake me. அவருடைய கிருபையை குறித்த வெளிப்பாடு, அவருடைய வல்லமையை குறித்த வெளிப்பாடு, அவருடைய அந்த அபண்டன்ஸை குறித்த வெளிப்பாடு, இதெல்லாம் உண்டாகும் பொழுது அவருடைய சுகமளிக்கும் வல்லமையை குறித்த வெளிப்பாடு, ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் காடை குறித்து வெளிப்பாடிலே வளர்ந்து கொண்டே வருவோம். 4வது, 5 விதமான ஊழியர்களை தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிறார். Let us honor those gifts and receive ministry from them even as God uses them. அவர்களை கொண்டு தேவன் உங்களிடத்திலே பேசும் பொழுது விட்டுக் கொடுங்கள், ஒரு இம்பார்ட்டேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள், வளருங்கள். ஒருவருக்கு ஒரு உறவிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சபையிலே நாட்டப்பட்டிருங்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள்
சங்கீதம் 92, அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படுவதென்றால் ஒருவருக்கொருவர் உறவிலே இணைந்து இருப்பது. அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாய் இருப்பார்கள், நிலையாய் இருப்பார்கள், அவர்கள் கனி கொடுப்பார்கள், முதிர் வயதிலும் கனி கொடுப்பார்கள், ஸ்டெடியாக இருப்பார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒருவருக்கொருவர் உறவு. ஆறாவதாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது அவர் நம்மை நிலைப்படுத்துவார். பின்வாங்கி போன பேதுரு, மறுதலித்த பேதுரு அபிஷேகம் பெற்ற பிறகு புதிய ஏற்பாட்டு சபையிலே தூணாக மாறினான். ஆமேன். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் பவுல் சொல்லும் பொழுது 10ஆம் வசனத்தில் 1 கொரிந்தியர் 3:10, எனக்கு அளிக்கப்பட்ட தேவக்கிருபையின் படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன். And he's talking about Jesus, the foundation. அந்த முதல் ரெவலேஷன், Jesus the son of the living God என்ற வெளிப்பாடு வருகிறதே, அதுதான் ரட்சிப்புக்கு முதல் வெளிப்பாடு. ஒரு நபர் வெளிப்பாடு, இந்த ரெவலேஷன் வரும்போது தான் ரட்சிக்கப்படுகிறான். அதற்கு பிறகு சக்சஸிவ் ரெவலேஷன் தான் நம்ம டிசைபிள்ஷிப்புக்குள்ள, மெச்சூரிட்டிக்குள்ள கொண்டு போகிற காரியங்கள். ஆனால் முதல் வெளிப்பாடு சொல்றாரு பாருங்க, அந்த வெளிப்பாடு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவனவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்படுகிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. It's talking about Jesus being the firm foundation. Amen. Hallelujah. கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அசைக்கப்படாமல் உறுதியாக இருப்பதற்கு இந்த 6 காரியத்தில் வளருங்கள். நான் பேசின இந்த 6 காரியத்தில் எந்த காரியத்தில் நீங்கள் கொஞ்சம் பலவீனம் உடையவர்களாக இருக்கிறீர்கள், எதில் கொஞ்சம் வீக்காக இருக்கிறீங்க, அதை கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் பண்ணுங்க. ஆமேன். ஆண்டவரை நம்புகிற காரியத்தில் எந்த அளவிற்கு வளர்ந்து இருக்கிறீர்கள்? பணத்தை நம்புகிறீர்களா? மனிதர்களை நம்புகிறீர்களா? அல்லது யாரை நம்புகிறீர்கள்? எதை நம்புகிறீர்கள்? ஆண்டவரை நம்புங்கள். இஸ்ரவேல் ராணுவம் செய்ய முடியாததை தாவீது செய்தான். கர்த்தரை அறிந்திருந்தான். குதிரையை நம்பல, ரதங்களை நம்பல, கர்த்தருடைய நாமத்தில் போனா ஜெயித்தான். குதிரைகளையும் ரதங்களையும் நம்பினவர்கள் ஒன்றுமில்லாமல் போனால். கர்த்தரை நம்பினார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். செங்கடல் பிளக்கப்பட்டது, உள்ளே கடந்து போனார்கள், குதிரைகளும் ரதங்களும் வந்து மாண்டது. கர்த்தரை நம்ப வேண்டும். ட்ரஸ்ட் இன் தி லார்ட். இன்றைக்கு உலகத்தில் பணத்தையோ பதவியையோ வேலையையோ மனிதர்களையோ நம்பி சோரம் போகிறவர்கள் உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே கவனியுங்கள், உறுதியாக கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்கள். எவ்ரிதிங் கேன் பி ஷேக்கன். Everything can be shaken. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய போகிறார், கவனியுங்கள். God is going to do one thing. He is going to shake everything. He is going to shake everything. எபிரேயர் 12ஆம் அதிகாரம், Hebrews 12:26, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிற்று. இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன். God is going to shake everything that can be shaken in your life and in the world. இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக, அசை உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. end time shaking. கடைசி காலத்திலே ஒரு ஷேக்கிங் வருகிறது. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தையும் படித்து பாருங்கள். read Haggai chapter 2 verse 6 and 7 also. It is not the super power that will stand, it is the supernatural power that is going to stand. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand என்ற ஒரு ஓல்டு இங்கிலீஷ் கோரஸ் உண்டு. On Christ the solid rock I stand, all other ground is sinking sand.
செப்டம்பர் 11, 2001, the terror attack on America. அதை குறித்து சொல்லும் பொழுது almost all the evangelical Christian leaders of America would agree that God was angry with their nation. In God we trust என்று அவங்க கரன்சியில போடப்பட்டிருக்கிறது. God's principles ஆரம்பிக்கப்பட்ட அமெரிக்கா தேசம் இன்றைக்கு எதை நம்பிக்கொண்டிருக்கிறது? A country which was founded on God and the Bible drifted away from him. America has invented new gods. Listen, the attack on the World Trade Center is God's rebuke against the God of materialism. பொருட்களையும் வசதிகளையும் வாய்ப்புகளையும் ஃபேன்சி காரியங்களையும் பணம் சம்பாதிக்கக்கூடிய காரியங்களையும் நம்பி இருக்கிற அந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட ஆண்டவர் கழிந்து கொள்கிறது போல இருக்கிறது அந்த டெரர் அட்டாக் ஆன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர். The goddess of entertainment received her rebuke when the antenna on the tower fell that day. The attack on the Pentagon, அமெரிக்காவுடைய ராணுவ அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ணப்பட்டது அன்று, was a rebuke on the reliance on military strength. The hijacking of the aeroplanes tells us that we cannot boast of our technological advance. நம்முடைய எல்லா டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ் எல்லாம் குறித்து நம்ம பெருமை பாராட்டக்கூடாது பிரியமானவர்களே. விமானம் ஹைஜாக் பண்ணப்பட்டது. ராணுவ காரியத்தை பெரிதுபடுத்தக்கூடாது, அது அட்டாக் பண்ணப்பட்டது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அட்டாக் பண்ணப்பட்டது. ட்ரஸ்ட் இன் த லார்ட், நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். நீதிமொழிகள் 3:5. ஆமென். Are you there listening? பிரியமானவர்களே, அசைக்கப்படாத ஜீவியம், உறுதியான ஜீவியம். உலகத்திலே பல காரியங்கள் வந்து நம்மை அசைக்கும். In fact, God is going to shake in this end time. He will shake everything. ஹெல்த் அட்வான்ஸ்மெண்ட், ஆமா, நம்ம கண்டுபிடிக்காத மருந்தா, நம்ம கண்டுபிடிக்காத இல்லையா மெடிக்கல் காரியங்களா, எல்லாவற்றையும் ஷேட்டர் பண்ணி போட்டார் ஆண்டவர் இந்த பேண்டமிக்ல. And there is coming a crisis, economic crisis in the world. People of God, trust in him. Trust in him. ஆண்டவரை நம்புங்க, ஆண்டவரை உறுதியா பிடித்துக் கொள்ளுங்க. You will not be shaken. Obey his word. You will not be shaken. Continue to grow in the revelation of God. You will not be shaken. Learn to receive input from the fivefold ministers of God. You will not be shaken. Stay in one another relationship. You will not be shaken. Be led by the Spirit of God. You will not be shaken. ஜெபம் பண்ணலாமா? Shall we pray? Father, தகப்பனே, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். Father, we thank you, Lord, for your word. உங்க வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். Lord, we need to trust in you. அசைக்கப்படாத கிறிஸ்தவ ஜீவியம், unshakable Christian life நான் பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்னோடு கூட பேசினதற்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். Father, we thank you, Lord. We sometimes put our trust in man. We sometimes put our trust in our own resources. Sometimes we put our trust in our own strength and talents.
எங்களுடைய தாளந்துகள், எங்கள் அறிவு, எங்களுடைய புத்தி கூர்மை, எங்களுடைய ஸ்மார்ட்னஸ் என்று எல்லாம் சொல்லி நாங்கள் நம்பினதெல்லாம் சில வேளைகளிலே கைவிடும் என்பது எங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. எஸ் லார்ட், யூ வில் யூஸ் வாட் எவர் வி ஹேவ். எஸ் லார்ட், நாலேஜ் யூ வில் யூஸ். எஸ் லார்ட், தி எக்ஸ்பீரியன்ஸ் தட் வி ஹேவ் யூ வில் யூஸ். எங்களுடைய அறிவு, எங்களுடைய அனுபவம் இதெல்லாம் பயன்படுத்துவீங்கப்பா. ஆனால் அதை நாங்கள் நம்பிடக்கூடாது ஆண்டவரே. உண்மைதான் நம்பணும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். லார்ட், we surrender, we submit. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யும். உம்மை அறிந்து உம் வசன வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து ஆவியானவர் நடத்துதலை பெற்று கொடுக்கப்பட்ட சபையிலே நாட்டப்பட்டு பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க, சேஃபாக ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Lord, I pray that each of these 6 things that we spoke today, நாங்கள் பேசின இந்த 6 காரியம் வெளிப்பாடாக, ஓ ஜீசஸ், வெளிப்பாடாக உள்ளங்களிலே பதிவதாக, ஜீவியங்களிலே பதிவதாக. Let it deeply sink in the hearts of men and women in Jesus' name. Thank you, Lord. இந்த ட்ரூத்தே ஆண்டவரை வெளிப்பாடாக வரட்டும். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise God. ஆசீர்வதிக்கப்பட்டோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த காலை ஆராதனை ஆசீர்வதித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு க்ளோசிங் சாங், வாழ்ந்தாலும் உம்மோடுதான் மரித்தாலும் உமக்காகத்தான் என்ற பாடல் பாஸ்டர் இயேசுதாஸ் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். God bless you. இருப்பது ஒரு உயிர், அது போவது ஒரு முறை. அது கிறிஸ்துவுக்காய் போகட்டுமே. இல்ல, there is only one life, soon it will be past. Only what is done for Christ will last. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போய்விடும். ஆனால் கிறிஸ்துவுக்காய் எதை செய்தோமோ அது மட்டுமே நிலைத்திருக்கும். ஏதாவது கர்த்தருக்காய் செய்வோமா? நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். என் கண்ணை மூடுவதற்குள் எதையாவது ஒன்றை உமக்காய் செய்வேன், உம்மை சந்தோஷப்படுத்துவேன். அர்ப்பணிக்கலாமா? நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். பாடுங்க. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். பாடுங்க. உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான்.
ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. ஆண்டவரே, உங்களை போல ஒரு ஆத்தும பாரத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. ஒவ்வொரு நாள் ஆத்ம பாரத்தோட ஜனங்களுக்காக ஜெபிக்க, பரிதவிக்க, கண்ணீர் விட உதவி செய்யுங்கப்பா. தேங்க்யூ லார்ட். ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. எதுக்கு தெரியுமா அபிஷேகம்? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதற்கு தெரியுமா? தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்க. ஆதி சபையார் அப்போஸ்தலர் 4:31 அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், கூடியிருந்த இடம் அசைந்தது, அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருந்தார்கள். பைபிள் சொல்லல, அவர்கள் தேவ வசனத்தை தைரியமாய் பிரசங்கித்தார்கள். They preached the gospel. அபிஷேகம் பெற்ற எல்லாருமே ஆண்டவரை பற்றி அறிவிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஆலயத்தில் கைத்தட்டி அந்நிய பாஷை பேசி அசைந்து கொண்டிருப்பதற்கல்ல, அசைப்பதற்கு, பிசாசின் ராஜ்யத்தை அசைப்பதற்கு, அறிவிப்பதற்கு. அதுக்கு தான் அபிஷேகம். கர்த்தருடைய ஆவியான என் மேல எதுக்கு நம்மை அபிஷேகம் பண்ணினார்? அவரை அறிவிப்பதற்கு. பாடலாமா? ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. தலைமையில கைய வச்சு ஆத்தும பாரத்தை தாரும் ஐயா. அபிஷேகத்தால் என்னை நிரப்பும் ஐயா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உண்மையா சொல்லுங்க. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஒரே ஆசை, உங்களை போல நாங்க மாறணும்ப்பா. தம்முடைய குமாரனுக்கு ஒப்பான சாயலை நாம் அடையும்படித்தான் கர்த்தர் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஆண்டவரோடு தெரிந்து கொண்டதே அவரை போல நம்மை மாற்றுவது. இயேசு போல மாறிடும். கொஞ்சம் கொஞ்சமா அவரை போல மாறணும். கொஞ்சம் கொஞ்சமா அவரை போல மாறிடும். உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. உமக்காக எந்தனை தந்தேனையா. உம்மை போல என்னை மாற்றும் ஐயா. உமக்காக எந்தனை தந்தேனையா. வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆமென், ஆமென். Praise the Lord. கர்த்தர் நம்மோடு கூட இன்றைக்கு இடைப்பட்ட ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனைக்கு வந்த உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நமக்கு கிறிஸ்துமஸ் ஆராதனை காலை 9 மணிக்கு ஆன்லைன்ல இருக்கும். அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, எங்களோடு இந்த ஆராதனையில் இருந்ததற்காக ஸ்தோத்திரம். துவக்கம் முதல் முடிவு வரை எங்களோடு கூட இருந்தீர். இப்போவும் உம்முடைய கிருபை
உம்முடைய அன்பு, உம்முடைய காருண்யம், உம்முடைய வழிநடத்துதல், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் ஆசீர்வாதங்கள் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒருபோதும் மறவாதே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.